2. Hi all, welcome to Sasi Sangeeta Vlogs. நாம இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம்னா துரைந்தர் The Revenge அப்படின்ற படம் வந்து எப்படி இருந்துச்சுன்னு தான் பார்க்க போறோம். இன்னைக்கு நாங்க அந்த படத்தை பார்க்கறதுக்காக நேத்து நைட்டு வந்து 11:10 ஷோவை வந்து பிவிஆர்ல புக் பண்ணி போயிருந்தோம். எல்லாரும் படம் பார்க்கணும்னா முதல் சீட்ல போய் உட்காருவாங்க. நாங்க கொஞ்சம் சாப்பாடு எல்லாருமே வந்து தியேட்டருக்கு போனோடனே காரை பார்க் பண்ணிட்டு நம்ம வந்து போய் படத்துக்கு போய் சீட்டை போய் உட்காருவோம். ஆனா நம்ம என்ன பண்ணாங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு போய் கீழேயே கொண்டு போய் ஃபர்ஸ்ட் போய் பாப்கார்ன் வாங்கிட்டாங்க. லைட்டா பசிக்கிற மாதிரி இருக்குல்ல. ஐயோ கோட்ல ஒரு பட்ஜெட்டை வச்சுட்டு அங்க இருந்து மேல போய் படத்துக்கு போனா படத்துல என்னமோ வந்து ட்ரைலர்லாம் வந்து ஹிந்தில ஓடிட்டு இருந்துச்சு. தமிழ் ஷோவே கேன்சலா, ஹிந்தி ஷோ தான் போயிட்டு இருக்கு, தமிழ் ஷோ கேன்சல் ஆயிடுச்சு, நீங்க கிளம்பலாம் அப்படின்னாங்க. நக்கல்யா அவனுக்கு என்னடா இவ்வளவு தூரம் வந்து பாப்கார்ன்லாம் வர பில்ல போட்டேன் அப்படின்னு, நீங்க வேணும்னா ஹிந்தி ஷோ உட்காந்து பாருங்க அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு சீட் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோன்னு சொல்லி சீட் அரேஞ்ச் பண்ணி ஹிந்தி ஷோ பார்த்தாங்க. அப்புறம் வந்து எனக்கு சப்டைட்டில் வரும்னு சொன்னாங்க. சரி சப்டைட்டில் தான் இருக்கே, சரி நம்ம சப்டைட்டில் வச்சு நம்ம எத்தனை தெரியாத லாங்குவேஜ் நிறைய படம் பார்த்து நம்ம சொல்லிருப்போம் அதே மாதிரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி இந்த படம் வந்து போன வாட்டி நம்ம தமிழ்ல பார்த்தோம், இந்த வாட்டி அதோட ஒரிஜினல் லாங்குவேஜ்ல பார்க்கும்போது எல்லா படமே ஒரிஜினல் லாங்குவேஜ்ல பார்க்கும்போது இன்னும் நல்லா இருக்கும். அந்த மாதிரி நம்ம இன்னும் லைவ்லியா பார்த்து சொல்லலாம்னு சொல்லிட்டு தான் நாங்க வந்து சரி ஹிந்தியா இருந்தாலும் பரவாயில்லடா போய் பாக்கலான்ற மாதிரி போனோம். இல்ல ஆக்சுவலி நான் அப்பவே வந்து தமிழ் படத்துக்கு செக் பண்ணி பார்த்தேன் ஏதாவது புக்கிங் பண்ண முடியுமான்ட்டு. எல்லாமே வந்து அப்பவே நிறைய ஃபுல்லா இருந்தது. ஆக்சுவலா நாங்க காலையில இருந்து இன்ஸ்டாகிராம் பக்கமே போல, ஏதாச்சும் லீக் பண்ணிடுவானுங்கன்னு சொல்லிட்டு இதுல இது எங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இன்ஸ்டாகிராம் பக்கமே போகாம போனதுக்கு அப்புறம் உள்ள போய் உட்கார்ந்ததுக்கு அப்புறம் இன்ஸ்டாகிராம் திறந்தா எல்லா ஷோவும் கேன்சல் ஆயிடுச்சு. நிறைய பேர் வந்து இதே மாதிரி தமிழ் தான் வந்திருக்காங்க, நிறைய பேருக்கு வந்து ஹிந்தி வந்து சர்ப்ரைஸ் தான். சரி எல்லாருமே ஒரு சப்டைட்டில பார்க்கலாம் சொல்லி எங்களுக்கு முன்னாடி இந்த 2 ரோல கூட அப்படி ஆக்சுவலி எங்களோட ரோஸ் எல்லாமே வந்து தமிழ்ல வந்தவங்க எல்லாம் தூக்கி வேற ஒரு ரோல வந்து போட்டு வச்சிருந்தாங்க. ஆக்சுவலி ஹிந்திக்குமே வந்து டிக்கெட் ஓபன் பண்ணி ஹிந்திக்குமே வந்து வாங்கிருக்காங்க. ஆமா, எங்க சீட்லயே உட்காரலாம் சொல்லி போனோம். பார்த்தா வேற உட்கார்ந்துருந்தாங்க. ஆனா ஹிந்தி கிரவுட் வந்து நிறையவே இருந்துச்சு. நான் நினைச்சேன் நீங்க வந்து கார் பார்க்கிங்கே ஃபுல் ஆகி காரை வெளியில தான் பார்க் பண்ண அந்த அளவுக்கு நல்லா இருந்தது. ஃபர்ஸ்ட் வந்து துரந்தர் மூவிக்குள்ள போவோம். இப்போ மூவிக்குள்ள போனா இந்த மூவி பாத்தீங்கன்னா நம்மளோட டைரக்டர் சொன்ன மாதிரி இது வந்து நீங்க ரெடியா இருந்தீங்கன்னா துரந்தர் 1 பார்த்தாச்சு ரியலி அதுக்கப்புறம் என்னதான் நடக்க போகுது அந்த ரிவெஞ்ச்ல அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருக்கும் ஒரு ஈகர்னஸ் வருது. சொன்னார்ல யூ ஆர் நாட் ரெடி ஃபார் திஸ். அதே மாதிரிதான் ஆக்சுவலி படம் வந்து தெரிக்க விட்டுட்டானுங்க படத்தை. ஃபுல் அண்ட் ஃபுல் பயங்கரமான ஒரு சினிமாவை நம்மளுக்கு வந்து ஒரு கிட்டத்தட்ட படம் வந்து 3 மணி நேரம் 50 நிமிஷம் கிட்டத்தட்ட. ஆனா சீட் எட்ஜ்ல வச்சிருப்பாங்க. ஆமா, படத்தை வந்து அவ்வளோ நல்லா கொண்டு போயிருந்தாங்க. அண்ட் கிட்டத்தட்ட இந்த பிவிஆர்ல எல்லாம் இதெல்லாம் பார்த்தா கிட்டத்தட்ட 4.5 மணி நேரம் 5 மணி நேரம் 5 மணி நேரம் நீங்க படத்துல உட்கார்ந்த மாதிரி நீங்க வந்து தியேட்டருக்குள்ள இருக்கிற மாதிரி தான் இருந்தோம். அது மட்டும் தான் கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா 5 மணி நேரம் உட்காந்துக்கிட்டே இருக்கிறதுன்றது, நம்ம வீடா இருந்தா இப்படி உட்காந்துக்கலாம் அப்படி உட்காந்துக்கலாம், சீட்டுன்றது கொஞ்சம் கம்ஃபர்டபுள் இல்லாம தான் இருக்கும். ஆனா உங்க படம் ஆரம்பிச்ச உடனே நீங்க அந்த படத்துக்குள்ள போயிடுவீங்க. உங்களுக்கு வந்து நம்ம கஷ்டமா இருக்கிறதே தெரியாது. அவ்வளவு நேரம் உட்கார்ந்து தெரியாத அளவுக்கு ஸ்கிரீன் பிளேவை அவ்வளவு வேகமா கொண்டு போனாங்க. எனக்கு வந்து ஸ்லோவா இருக்கு, இன்னும் இந்த சீன்லாம் தேவையில்லாத சீன், எதுக்கு இந்த சீனுன்ற மாதிரி எனக்கு எதுவுமே தோணல. அடுத்து என்ன ஆகும் ஐயோ இப்ப மாட்டிப்பானோ, அப்ப மாட்டிப்பானோ அப்படின்னு எனக்கு வந்து ஸ்லோவா இருக்கு, இன்னும் இந்த சீன்லாம் தேவையில்லாத சீன், எதுக்கு இந்த சீனுன்ற மாதிரி எனக்கு எதுவுமே தோணல. அடுத்து என்ன ஆகும் ஐயோ இப்ப மாட்டிப்பானோ, அப்ப மாட்டிப்பானோ அப்படின்ற ஒரு சீட் எட்ஜ்லயே உட்கார வச்சிருந்த மாதிரி தான் ஆச்சு. நம்ம துரந்தர் மூவி பார்க்கும்போது ஒரு ஏஜென்ட் வந்து நம்ம பாகிஸ்தானுக்குள்ள வராரு, லஹோரியோட கேங்ஸ்டரோட இதுல சேர்ந்து அவன் வந்து என்ன பண்ண போறான் அப்படின்றதுதான் கடையா இருந்தது. ஃபர்ஸ்ட்ல அந்த கேங்ஸ்டரை போட்டு தள்ளிடுவான். இப்ப அடுத்தது அந்த படத்திலே காமிச்சிருவாங்க, இவன் தான் அந்த கேங்ஸ்டரோட பொசிஷன் எடுக்க போறான். பொசிஷன் சீன்லயே நம்ம நிறைய பாத்துட்டு இருப்போம். இதோட லீடு வந்து அப்பயே குடுத்துருவாங்க. சோ இதுதான் வந்து அந்த கேங்ஸ்டரை போட்டான். இதுக்கப்புறம் நிறைய லிஸ்ட் இருக்குல்ல, நீங்க பாத்துருப்பீங்க, ஒரு டைரி எழுதிட்டு அந்த கேங்ஸ்டரோட இது பொசிஷன்ல வந்துட்டதுக்கு அப்புறம் அந்த பொசிஷன்ல வந்து அவன் என்னென்ன பண்றான், அந்த பொசிஷனுக்கு வர்றதுக்காக அவன் என்னென்னலாம் வேலை பார்த்தான், இவனை ஏன் சூஸ் பண்ணாங்க நம்ம இந்தியன் ஏஜென்டா, இவனோட பேக் ஸ்டோரி என்ன,
அப்படின்றதுதான் இந்த இந்த ரிவெஞ்சோட கதையே. ஓகேமா, ரிவெஞ்ச் பார்க்கும்போது லிட்ரலி வந்து எல்லாருமே எல்லா ஆக்டர்ஸுமே வாவ் இவங்க தான் ரியலோ அப்படின்ற அளவுக்கு இவங்க வேற ஒருத்தவங்களோட இதுதான் பண்றாங்கன்றதே சொல்ல முடியல, ரெப்ளிகேட் பண்ணி பண்றாங்கன்னே சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு ரியலிஸ்டிக்கா நடிச்சிருப்பாங்க எல்லாரும். மாதவன்லாம் ஐயோ ஓ மை காட், அவர் செம்ம ஸ்வாக். அவர் வர ஒரு சீன்லயும் செம்ம ஸ்வாகா இருந்தது. அவர் என்ட்ரில இருந்து எப்பெல்லாம் அவரை காட்டுறாங்களோ அப்பெல்லாம் ஒரு ஸ்வாகோட இருப்பாரு. எனக்கு மாதவனே தெரியல. நம்ம பார்த்த மாதவன் வந்து ரொம்ப ஒரு மாதிரி சாக்லேட்டா இல்ல வந்து கொஞ்சம் ரொம்ப வயலண்ட்டும் இல்ல சாக்லேட்டும் இல்ல, ஒரு மாதிரி ஒரு எனக்கு அந்த கேரக்டர் பார்க்கும்போது இந்த ரோல் இவருக்கு கரெக்டா இருக்கும்டா, இவருக்கு தான்டா இருக்கும் எனக்கு. அப்ப அந்த நிஜமாலே இருக்கிறவர் வந்து இவர் இப்படிதான் இருப்பாரோ, அவர் பயங்கரமா வேலை எல்லாம் பார்த்திருக்காருன்ற அளவுக்கு மாதவன் கேரக்டர் வேற லெவல்ல பார்த்தாங்க. ஓ மை காட், ரன்வீர் சிங் இவர் வந்து இவரோட படம் எனக்கு எனக்கு ரன்வீர் சிங் ரொம்ப பிடிக்கும். நான் பெரிய ஃபேன், அவரோட ஃபேனு. ஏன்னா அவர் ஒரு படத்துலயும் வாழ்வாரு அந்த கேரக்டர். பத்மாவதிலே ஆகட்டும், எல்லா படத்துலயும். எனக்கு பத்மாவதில வந்து அந்த அந்த சீன்லாம் ஒரு டான்ஸ் ஆடுவார் பாருங்க, அந்த சீன்லாம் அப்படியே ஓ மை காட்னால அப்படியே வில்லன் தான். ஆனா எனக்கு அந்த வில்லனை ரொம்ப பிடிக்கும். ஆனா இதுல பாத்தீங்கன்னா அப்படியே வாழ்ந்திருக்கான். அவனோட பிசிக் ஆகட்டும், அவன் வந்து அந்த ஒரு டிரான்சிஷன் சூப்பரா இருக்கும். அதே மாதிரி ஒரு சந்தோஷமான சீன் ஆகட்டும், ரிவெஞ்ச் ஆகட்டும், அந்த ரிவெஞ்ச் எல்லாம் அப்படி இவன் தான் ரிவெஞ்ச் அப்படின்னு இவனை வந்து ஆரம்பிச்சு ஒரு 10 நிமிஷத்துல அவங்க எல்லாத்தையும் கூட்டி இருப்பாங்க. அப்படியே எமோஷன், ரிவெஞ்ச், ஆக்ஷன் தெரிக்க விட்டுருப்பாங்க. ஏன்னா அந்த அவனோட ரிவெஞ்ச காட்டும் போது லிட்டரலி ஒரு பயங்கரமான கோவத்துல இருக்கிறவன் எப்படி லிட்டரலி அவன் பாடிக்குள்ள ஒரு 4-5 பயங்கரமான ஒரு சூப்பர் ஹீரோஸ் போந்தா அப்படிதான் இருப்பான். ஏன்னா நம்மளே பார்த்திருப்போம், நார்மலா இருப்பாங்க, கோவம் வந்துச்சுன்னா அவங்க எல்லாம் எப்படி இருப்பாங்க, அந்த அளவுக்கு பயங்கரமா பண்ணா. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அவரை வந்து ஷேர்னு சொல்லியிருப்பாங்க. ஷேர்னா தெரியும், நம்மளோட லயனோட அப்பா ஷேர்னு சொல்லியிருப்பாங்க. அப்ப பாத்தீங்கன்னா இந்த க்ளோஸ் அப்ல சில சீன்ஸ் எல்லாம் காட்டுவாங்க. அதுல நிஜமாலேயே சிங்கத்துக்கு பாத்தீங்கன்னா கண்ணு, மூக்கு, வாயை காமிச்சா மட்டும் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஃப்ரேம்ல அவர் அடிக்கடி ஒரு ஜூம் பொசிஷன்ல காட்டுவாங்க. அதெல்லாம் ரொம்ப டீடைலா பண்ணிருக்காரு. ரொம்ப நல்லா இருந்தது. ஆதித்யா சூப்பரா பண்ணிருந்தாரு ஆக்சுவலா எல்லாத்தையுமே. இந்த பாட்டுல பாத்தீங்கன்னா ஹீரோயினுக்கும் ஹீரோஸ்க்கும் அந்த அளவுக்கு காம்பினேஷன் சீன்ஸ் இருந்திருக்காது. ஏன்னா ஃபர்ஸ்ட் பார்ட் அளவுக்கு. ஏன்னா கல்யாணம் ஆகிட்டு இருக்கும், இதுல வந்து பிரெக்னென்ட் ஆகி குழந்தை பிறக்கிற மாதிரி சீன். ஆனா ரொம்ப ரேரா அப்பப்பதான் உங்களுக்கு சீன் இருக்கும். ஏன்னா அவருக்கு ரிவெஞ்ச் மோட்ல தான் ஆல்மோஸ்ட் இருப்பாரு. அதனால இதுல வந்து அந்த லவ் இதெல்லாம் நம்மளால அந்த அளவுக்கு எதிர்பார்க்க முடியாது. ஆனா இருக்கு அந்த ரொம்ப அந்த ஃபர்ஸ்ட் பார்ட் அளவுக்கு இந்த ரொமான்டிக் சாங் அது இது அந்த அளவுக்கு அதை விட நல்லாவே இருந்துச்சு இந்த ரிவெஞ்ச் பார்க்கும்போது. ஆனா இந்த படத்துல வந்து ரத்தம் கொஞ்சம் ஜாஸ்தியா தெரிச்சிருச்சு. அதனாலதான் A+ கொடுத்திருக்காங்க இந்த படத்துக்கு. சின்ன பசங்க நாட்டோட அதனால ஆக்சுவலி சில சீன்ஸ்லாம் நான் நேத்து நாங்க பாத்துட்டோம், இன்னைக்கு அதெல்லாம் இல்லவே இல்லை. ஏன்னா நாங்க ப்ரிவியூ ஷோ பார்த்தோம், பிரீமியர் ஷோ பார்த்ததுனால எங்களுக்கு வந்து அதெல்லாம் இருந்துச்சு. இன்னைக்கு கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 21 சீன்ஸ் கிட்ட கட் பண்றாங்க. ஆக்சுவலா அதெல்லாம் வந்து செம்ம தெரிக்கும். என்னாலயே சில சீன்லாம் என்னடா இது இப்படின்ற மாதிரி இப்படி பாத்துட்டு இருந்தாங்க மேடம், இப்படி பாத்துட்டு இருந்தாங்க, என்னடா இது இப்படி இருக்கா என்னால முடியல அப்படின்ற மாதிரி. அப்படி சில சீன்ஸ் ரத்தம் கொஞ்சம் ரொம்பவே ஜாஸ்தி. அது எல்லாமே வந்து படத்தோடு ஒண்டி போவோம். தனியா வந்து இது வந்து ஓவர் டூ பண்ணி பண்ணுவோம். சில சீன் பார்க்கும் போது நம்மளே கொல்லு அவனை கொல்லுடு அந்த பேட்டரிஸ் நமக்குள்ளே கொண்டு வந்துருவாங்க அப்படின்ற அளவுக்கு கொண்டு வந்துருவாங்க. கடைசி சீன்ல தான் எனக்கு எஜ்ஜில ஐயோ ஓடு அப்படின்னு எழுந்து அப்படின்ற அளவுக்கு எனக்கு இருந்துச்சு. அந்த சீன்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. நிறைய ட்விஸ்ட் இருக்கு, நிறைய நியூ கேமியோ இருக்கு. சில அந்த பெரிய ஒருத்தர் நம்மளுக்கே ஷாக் ஆயிடும், இவரோடா அப்படின்ற மாதிரி அது ஒரு ஹைப் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் நம்மளோட நாட்டோட பெரிய ஒரு இவங்களோட கேமியோ எல்லாம் உள்ள வந்திருக்கு. அதுல பாத்தீங்கன்னா ரன்வீர் சிங்க்கு என்னடா வந்து ஃபேனு, அவருக்கு இருக்க ஃபேனு பாருடான்னு கதற விட்டு விசிலு எல்லாமே பயங்கரமா இருந்துச்சு. ஓவராலா படம் வந்து லிட்டரலி ரொம்ப சூப்பரா இருந்தது. மியூசிக் மேன்
மேன் நம்மளுக்கு அந்த மியூசிக் வந்து நம்மளுக்கு புதுசு. பஞ்சாபி மியூசிக் ஆகட்டும், ரீமேக்ஸ் ஆகட்டும், அது எல்லாமே நம்மளுக்கு புதுசு. அப்படியே கொண்டு போவாங்க. ஆனா அந்த மியூசிக் போட்ட உடனே நம்மளும் ஆட ஆரம்பிச்சுற மாதிரி கான்செப்ட்ல இருக்க மாதிரி இருக்கும் ஆக்சுவலி ஒவ்வொரு மியூசிக்கும். அந்த மியூசிக் வந்து கரெக்டா அந்த பேக்ரவுண்ட் அப்படியே கொண்டு போவாங்க. திடீர்னு ஒரு மாதிரி அமைதியா போகும்போது அவன் ரொம்ப அடி வாங்கிட்டு இருக்கும்போது பேக்ரவுண்ட்ல ஒரு மியூசிக் வந்த உடனே நம்மளுக்கே ஒரு கூஸ் பாம்ஸ் ஆகி நிமிந்து உட்காந்துற மாதிரி ஒரு அந்த மாதிரியான மியூசிக்ஸ் எல்லாம் நிறையவே ரொம்ப நல்லா இருந்தது. மியூசிக்கோட ரீமேக்ஸ் ஆகட்டும், நிறைய ஹிந்தி பாட்டோட ரீமேக்ஸ் எல்லாமே சேர்த்து அந்த மியூசிக்ல கம்பைன் ஹிந்தி பாட்டு இருக்கு, ஒரு சில இங்கிலீஷ் ஆல்பம்ஸ் எல்லாம் இருக்கு ஆக்சுவலா. அதோட சாங்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிருக்காங்க. பஞ்சாபோட சாங்ஸ், பஞ்சாபி சாங்ஸ் நிறைய இருக்கு. அதெல்லாமே ஆனா வந்து படத்துல வந்து அப்படியே படத்தோட மர்ஜ் ஆயி போகும். அது வந்து செம்ம நல்லா இருந்தது படம் பார்க்க. படத்துல நாங்க என்ன குறையா சொல்லலாம்னு யோசிச்சா, எனக்கு இந்த ரத்த சீன் மட்டும் கொஞ்சம் எனக்கு நான் முதல்ல பார்த்ததுனால அப்படி இருந்தது. மேபி இப்ப கட் பண்ணி இப்ப நிறைய சீன் கட் பண்ணிட்டாங்க. அதனால அது எனக்கு ஓகேவா இருந்தது. மத்தபடி என்னங்க ஒரே ஒரு வருத்தம், படத்துல காமெடி இருக்கு போல, நிறைய பேர் சிரிச்சிட்டு இருந்தாங்க அங்க. ஆக்சுவலி நமக்கு தான் ஹிந்தி தெரியாது, அவங்க சிரிப்பும் வரல. சரி எல்லாரும் சிரிக்கிறாங்களே, நம்மளும் சொல்லி சிரிக்க வேண்டியதா இருக்கு. நம்மளே படத்தை புரியாம சப்டைட்டில பாத்துக்கிட்டு அவன் ஆக்ஷனை பார்த்துக்கிட்டு நம்ம புரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். இதுல இவனுங்க எல்லாம் சிரிக்கிறானுங்க, எதுக்குடா சிரிக்கிறீங்க அந்த மாதிரி இருக்கும். ஆக்சுவலி இல்ல எனக்கு ஹிந்தி தெரியாதுல்ல ஆக்சுவலா. சோ அந்த ஒரு கஷ்டம் மட்டும் தான் எனக்கு இருந்துச்சு. என்னன்னா ரொம்ப ரிவெஞ்ச் டைம்லயும் கொஞ்சம் காமெடி பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரியான காமெடி சீன்ஸ் எல்லாம் இருந்துச்சு. ஏதோ கொஞ்சம் கலோக்கல் காமெடிஸ் எல்லாம் இருக்கு போல. அது வந்து எனக்கு புரியல ஆக்சுவலா. நிறைய வந்து வேற வழி இல்ல. ஹிந்தியோட பஞ்சாபி லாங்குவேஜ் நிறைய பேசினாங்க. அதுல வேற கொலோக்கியல் லாங்குவேஜ் பேசினாங்க. அதெல்லாம் மட்டும் எனக்குமே சில டைம்ஸ் புரியல. அதுக்கெல்லாம் மட்டும் நானே சப்டைட்டில் தேடுற மாதிரி தான் ஆயிடுச்சு. மற்றபடி படம் லிட்டரலி ரொம்ப சூப்பரா இருந்தது. தமிழ்ல வந்துச்சு. தமிழ்ல வந்தாலும் நான் திருப்பி கண்டிப்பா நாங்க தமிழ்ல பார்க்கதான் போறோம். இப்போ வந்து கண்டிப்பா வந்து டிக்கெட் கிடைக்காது, கொஞ்சம் டைம் எடுத்துதான் பார்க்கணும். ஏன்னா பட் படம் ஃபுல்லா இப்போதைக்கு எங்களுக்கு ஃபுல்லா புரிஞ்சிச்சு. செம்மையா நாங்க என்ஜாய் பண்ணோம். படம் சும்மா சொல்லக்கூடாது. ஆக்சுவலி நேற்று மழைலாம் பெஞ்சிச்சு, மழையே இல்ல ஆனா வந்து சென்னை மழைலாம் பெஞ்சிச்சு. எல்லாத்தையும் தாண்டி போய் தான் இந்த படத்தை நாங்க பார்த்தோம். நிறைய இது ஹிந்தியில பார்த்ததாகட்டும், மழையில வண்டி ஓட்டிட்டு போனதாகட்டும், திடீர்னு சம மழை, எல்லாத்தையும் மீறி இந்த படம் பார்த்தது. படம் பார்த்த அந்த 4 hours எங்களுக்கு உட்கார வச்சிருந்தாங்க. ஆக்சுவலா நம்ம வந்து ஒரு கொஞ்ச நேரம் வந்து ஐயோ இது ஏன் இப்படி போயிட்டு இருக்கு படம்லாம், சில படம்லாம் என்னால உட்காரவே முடியல. ஆனா இந்த படம் ஆனா அவனுங்க கடைசி படம் முடிஞ்சிச்சு பேர் போட்டாங்கன்னா கிளம்பி போயிடாதீங்க, இருக்கு. ஆனா இந்த கிரெடிட் சீன் இட்ஸ் நாட் லீட் டு தி துரந்தர் 3. இட்ஸ் நாட் லீட் டு தி துரந்தர் 3. எனக்கு அப்படிதான் தோணுது. துரந்தர் 3 எனக்கு அது இன்னும் தெரியல, நீங்களே பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிட்டு சொல்லுங்க அது என்னன்னு. ஏன்னா அந்த லீடை வந்து எப்படி வேணா கொண்டு போலாம். இருக்கிற வந்து இந்த துரேந்தர் சக்சஸ்க்கு இந்த படம் கண்டிப்பா 1000 crores வச்சிரும். ஓகேவா? சோ இந்த சக்சஸ்க்கு அப்புறம் அவங்க எப்படி வேணா டிசைட் பண்ணலாம். அதுக்கு ஒரு சின்ன லீடு வச்சாம தான் எனக்கு தோணுது. நீங்க பாத்துட்டு சொல்லுங்க இது லீடா இல்லையா. ஆனா எடுத்த படத்தை நான் எதையும் விட மாட்டேன்டா, எல்லா சீன்ஸையும் நான் போட்டே தீர்வேண்டான்னு இவனுங்க கடைசி கிரெடிட் சீன் வரைக்கும் நம்மளுக்கு சீனை காமிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அதாவது ஒரு கேரக்டரை வேஸ்ட் பண்ண கூடாது, இது இப்படி நடந்துச்சு அப்ப அங்க என்ன நடந்திருக்கும் அப்படின்னு நம்மளுக்கு ஒரு தாட் இருந்தா அது கிரெடிட் சீன்ல ஒரு சீன் வைக்கிறாங்க. சரி அவன் வந்துட்டானா, அவன் வந்துட்டதுக்கு அப்புறம் இவன் என்னாச்சு, அங்கிட்ட என்னாச்சுன்னா அங்க ஒரு பதில் சொல்றேன். எல்லாத்துக்குமே பயங்கரமா யோசிச்சிருக்காங்க. அந்த ஆதித்யா சொன்ன மாதிரி ஒவ்வொரு சீனையும் யோசிச்சு பண்ணிருக்காங்க. ஏன்னா இவனை ஏன் சூஸ் பண்ணாங்கன்றதையுமே அது கிரெடிட் சீன்ல தான் காட்டுவாங்க. அதனால எல்லாமே ரொம்பவே சூப்பரா. நான் தான் சொன்னேன், எடுத்த ஒரு சீனை கூட டெலீட் பண்ண மனசு வரல போல இவங்களுக்கு. எல்லா சீனுமே போட்டிருக்காங்க. ஆனா பார்க்கவும் நல்லா இருக்கு. அது எல்லாமே அது அப்படியே படத்தோட படமா இருக்கும்போது நல்லா இருக்கு. அதனால ரொம்ப சூப்பரா இருக்கு. நீங்க எல்லாரும் போய் மறக்காம துரந்தர் 2 மூவியை பாருங்க. லிட்டரலி இது ஒரு ரிவெஞ்சான மூவி தான். இதெல்லாம் சில டைம் பார்க்கும்போது இப்படிலாம் நடந்திருக்கு, இப்படிலாம் இருக்கு அப்படின்போது நிஜமாலே நம்ம கவர்மெண்ட் இப்படிலாம் ஒரு ஏஜென்ட் விட்டு போச்சுன்னா எனக்கு ஒரு பயம். இப்ப கண்டுபிடிச்சிட மாட்டாங்களா பாகிஸ்தான்ல ஒரு ஏஜென்ட் இருக்கிறத கண்டுபிடிச்சிருக்க மாட்டாங்களான்ற மாதிரி எனக்கு ஒரு தாட் தோணும். ஆனா இதையும் மீறி நம்மளோட ஒரு வாட்டியும் இந்த மாதிரி ஒரு இது நடக்கும். இந்த மாதிரி ஏஜென்ட்ஸ் இருக்கிறதுனாலதான் இப்படி ஒரு படம் வந்திருக்கு. ஓகேவா? சோ ஆப்வியஸ்லி இப்பயுமே நிறைய இதோட உண்மை சம்பவங்கள் தான். நான் முக்கியமா சஞ்சய் தத்தை பத்தி சொல்ல மாட்டேன். சஞ்சய் தத் அப்படியே நடிச்சிருக்காரு.
நான் ஒரு சீன் பார்த்தேன். இந்த எஸ்பி சௌத்ரியோட சீன் வந்து ஒரு ஃபுட்டேஜ் வந்தது. அதை பார்க்கும்போது லிட்ரலி அவர் எஸ்பி சௌத்ரி எப்படி பண்ணிருப்பாரோ அதே மாதிரி வந்து அந்த எஸ்பி அஸ்லாம் எப்படி பண்ணிருப்போம் அதே மாதிரி பண்ணது வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு, சூப்பரா இருந்தது. ஓவராலா படம் வந்து ஒரு நல்ல ஒரு கமர்ஷியலான ஒரு பவர் பேக் ஆக்ஷன் த்ரில்லர் வந்து ஒரு மாதிரி ஃபயர் தெரிக்கிற படமா இருந்தது. எங்க 2 பேருக்கும் அந்த படம் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. இந்த வீக்கெண்டுக்கு மிஸ் பண்ணாம தியேட்டர்ல பாருங்க. அதுக்கப்புறம் ஜியோ ஹாட்ஸ்டார்ல வர வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க. ஏன்னா தியேட்டர்ல பார்க்க வேண்டிய படம். சில படம் எல்லாம் தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் தேவைப்படும்னா இந்த படம் தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். 4 மணி நேரம் எப்படா என்னால தியேட்டர்ல உட்கார்ந்துட்டு இருக்கோம்னு நினைக்கிறீங்க. தாராளமா போயிடும், தாராளமா நம்மளால உட்கார முடியும். அந்த அளவுக்கு கதை போகுது. அதனால உங்களுக்கு தெரியும். நீங்க நினைக்கலாம் என்னடா ரிவெஞ்ச் இருக்க போகுது, இப்படிதானே நடக்க போகுதுன்னு நினைக்கும் போது அப்படி இருக்காது. நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்கு. நிறைய கேமியோஸ் வர்றாங்க. அந்த கேமியோஸ் சில ட்விஸ்டஸ் கொடுப்பாங்க. அதனால நடக்காம ஓவரால் எல்லாருமே நல்லா நினைச்சிருந்தாங்க. படத்துக்கு என்னென்ன தேவையோ எல்லாமே கரெக்டா போச்சு. கண்டிப்பா நாங்க சொல்றோம், இது ஒரு 1000 crore படம். கண்டிப்பா 1000 crore அடிக்கும். அதனால நீங்களும் மறக்காம போய் தியேட்டர்ல பாருங்க. பார்த்துட்டு உங்களோட நாங்க சொன்னது கருத்து வந்து உண்மையா இல்ல உங்களோட கருத்து என்னன்னு சொல்றது கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு சூப்பரான படத்தோட ரிவ்யூவோட நாங்க வந்து உங்களை பாக்குறோம். Until then, bye from சங்கீதா கார்வண்ணன். Bye bye. Bye.